தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை. காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் நோக்கி வந்தாலும் மிதமான மழையை பெய்யும் என்றும் கணிப்பு. தேர்தல் முறையில் வெளிப்படைத்தன்மையை ஒழிக்கும் வகையில் நடத்தை விதியில் திருத்தம். வாக்குச்சாவடி சிசிடிவி பதிவை வழங்குவதை தடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தேர்தலில் இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. சுழற்சி முறை காரணமாக டெல்லி குடியரசு அணிவகுப்பில் தமிழக ஊர்தியில் 2026 பங்கேற்க முடியும். அரசியல் நடைமுறை தெரியாமல் உரக்க சத்தமிடுவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மு க சுவாமிநாதன் கண்டனம். மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதியை விடுவிப்போம் என்று கூறுகிறது மத்திய அரசு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கையை ஒப்புக்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு தயக்கம் ஏன்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. அல்லு அர்ஜுன் வீடு மீது தாக்குதல் நடத்திய 6 பேருக்கு ஜாமீன். குற்றவாளிகள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் இருக்கும் புகைப்படம் வெளியானதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தண்டவாளத்தில் விரிசல். விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தம். சேலத்தில் ஸ்ரீராமலிங்க வள்ளலார் பள்ளி மூடப்படுவதாக வெளியான தகவலால் பெற்றோர் சாலை மறியல். மூட வேண்டாம் என்று பள்ளி தாளர்கள் காலில் விழுந்த சட்டமன்ற உறுப்பினர் அருண். நெல்லை மாவட்டம் குண்டாநகரம் உள்ளிட்ட 2 இடங்களில் 2ஆம் நாளாக அகற்றப்படும் மருத்துவ கழிவுகள். 18 லாரிகளில் நேற்று கேரளாவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இன்று 6 லாரிகளில் எடுத்துச் செல்லப்படும் திட்டம். சிதம்பரம் அருகே கொத்தட்டை சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் என்று புகார். சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம். உளுந்தூர்பேட்டையில் சுங்க கட்டணம் செலுத்தாததால் சிறைபிடிக்கப்பட்ட பேருந்து. மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பயணிகள். நாடு முழுவதும் காலியாக உள்ள மருத்துவ படிப்பு இடங்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு. மாணவர்களே இணையதளங்களில் தேர்வு செய்ய நாளை வரை அவகாசம். சபரிமலையில் பெருவழிப்பாதை வழியாக அனுமதிக்கப்படும் பயண நேரம் நீட்டிப்பு. முக்குளி அழுதக்கடவு வழியாக கூடுதலாக 1 மணி நேரம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று இடுக்கி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. 71,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் பணியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. இளைஞர்கள் மூலமே நாடு வளர்ச்சியடைவதாகவும் பெருமிதம். வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்த போது கடித்த விஷத்தன்மை கொண்ட மீன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மீனவருக்கு சிகிச்சை. சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பு. பாகிஸ்தான் உடனான போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறும் என்றும் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டிருக்கிறது. வடகடலோர தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை நிலவரப்படி தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை வட தமிழக கடலோரத்திலும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வட தமிழகம், தென் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகம், புதுவையில் வரும் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கூட்டணியில் இவ்வளவு இடங்கள் வேண்டும் என்று நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆக எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். சுவையூட்டப்பட்ட பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டுள்ளது. சினிமா ரசிகர்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தியேட்டர்களுக்குள் எப்படி இந்த பாப்கார்ன் நுழைந்தது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நன்கு சுடச்சுட பொரித்தெடுத்த மக்காச்சோளத்தில் கொஞ்சம் உருக்கிய வெண்ணெயை ஊற்றி அதன் மீது சுவையூட்டும் பொடிகளை தூவி 4 குலுக்கி குலுக்கி சாப்பிடும்போது கிடைக்கும் சுவையே சுவை. எத்தனை ஓடிடி தளங்கள் வந்தாலும் திரையரங்கிற்கு சென்று படம் பார்க்கும் கூட்டம் குறையாமல் இருப்பதற்கு முக்கிய காரணிகளில் இந்த பாப்கார்னும் ஒன்று. மெக்சிகோ, பெரு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய மத்திய அமெரிக்காதான் இந்த பாப்கார்ன்களின் தாய் வீடாக பார்க்கப்படுகிறது. 1800களில் அங்கு மக்காச்சோளம் அதிகளவில் பயிரிடப்பட்டிருந்தது. சுற்று வட்டாரங்களில் மக்காச்சோளம் கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகள்தான் ஏழை எளிய மக்களின் பசியை தீர்த்து வந்தன. மிக குறைந்த விலைக்கு வாங்கி எந்த கூடுதல் செலவுமின்றி வறுத்தெடுத்து எளிமையாக செய்யக்கூடிய பாப்கார்ன் பிடித்த ஸ்நாக்ஸாகவும் மாறியது. இதற்காக பிரத்யேகமாக சிகாகோவில் சார்லஸ் கிரெட்டர்ஸ் என்பவர் நீராவி இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தார். அதன் பின்னர் வெகு பிரபலமான பாப்கார்னின் விற்பனை, கண்காட்சிகள், சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் என தெருக்களில் தொடங்கியது. இடைவெளியில்லாத பேசாத படங்களை திரையரங்குகளில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் 1927ஆம் ஆண்டு முதல் முறையாக பேசும் நீளமான படம் வெளியானது. அதன் பிறகு படத்திற்கு நடுவே பார்வையாளர்களுக்கு சற்று நேரம் இடைவெளியும் வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்காக குறைந்த விலைக்கு கிடைக்கும் இந்த பாப்கார்னை திரையரங்கிற்குள் எடுத்துச் செல்ல தொடங்கினர் மக்கள். அதை பார்த்த திரையரங்குகளின் உரிமையாளர்கள் பாப்கார்னை தியேட்டரில் விற்றால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். முதலில் பாப்கார்ன் விற்பனையாளர்களுடன் ஒப்பந்தம் போட்டு விற்பனை செய்தனர். அதன் பின்னர் திரையரங்குகளே நேரடியாக விற்க தொடங்கின. அதனோட மிட்டாய்கள், குளிர்பானங்களும் விற்பனை செய்யப்பட்டன. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போதுதான் திரையரங்குகளில் பாப்கார்ன் அசைக்க முடியாத இடத்தை பிடித்தது.
அதற்கு காரணம் போரில் உள்ள வீரர்களுக்காக சர்க்கரை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் மிட்டாய்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றின் உற்பத்தி தடைபட்டது. வேறு வழியின்றி முன்பை விட 3 மடங்கு அதிகமாக அமெரிக்கர்கள் பாப்கார்ன்களை சாப்பிடத் தொடங்கினர். இந்த பாப்கார்ன் கலாச்சாரம் மெல்ல மெல்ல பிற நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. இப்படி ஆரம்பித்த திரையரங்குகளுடனான பாப்கார்ன் உறவு தற்போது சினிமா டிக்கெட்டை விட மதிப்பு உயர்ந்துள்ளது என்பதுதான் காலத்தின் மாற்றம்.